என்னைக்காவது இது போல வானத்திலிருந்து நெறைய தண்ணி வரத பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அது கிட்ட போயிடாதீங்க. அது உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். இவ்ளோ தண்ணி வானத்திலிருந்து ஒரேடியா வரதுக்கான காரணம் கிளவுட் பர்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க. கிளவுட் பர்ஸ்ட் அப்டின்னா என்னன்னா, மழை எப்படி வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீர் ஆவியாகி அந்த நீர் மேகமா மாறி அந்த மேகத்திலிருந்து தான் மழை வரும். பொதுவா மேகங்கள 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு குமுலஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம நெறைய பார்த்திருப்போம். வானத்துல வெள்ளையா பஞ்சு போல அங்கங்க இருக்கும். இன்னொன்னு நிம்போ ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வெள்ளையா இல்லாம கருப்பா நீட்டா இருக்கும். இந்த மேகங்கள் தான் மழையை கொண்டு வரும். நார்மலா இந்த 2 மேகங்களும் தனித்தனியா உருவாகும். ஆனா மலை பிரதேசங்கள்ல சில சமயம் இந்த குமுலஸ் வகை மேகமும் நிம்போஸ்டேட்டஸ் மேகமும் ஒன்னா உருவாக ஆரம்பிக்கும். அப்படி உருவாகி வர மேகத்தை தான் குமுலோ லிம்பஸ் மேகம்னு சொல்லுவாங்க. இந்த குமுலோ லிம்பஸ் மேகத்துல இருந்து தான் மேக வெடிப்பு உருவாகி இவ்வளவு தண்ணி ஒரே சமயத்துல கொட்டுது. அதிகபட்சமா இந்த மேகங்கள் மலை பிரதேசத்துல தான் உருவாகும். இந்த மாதிரி மேகம் வெடிச்சு தண்ணி கொட்டும் போது அதுல பயங்கர பிரஷர் உருவாகும். அந்த சமயம் அது பக்கத்துல இருக்கிறதே ஆபத்தான விஷயம். இதே போல வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.